அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை இன்று ஒரு இறைவார்த்தை இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இதை கவனமாக பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் தான் படித்து கொண்டு இருக்கிறோம். 27ஆம் வசனத்தில் படிக்கும்போது, நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்தில் சொல்லுங்கள். இதை விட்டு நம்ம சொல்லியிருக்கோம். காதுல கேட்கிறதை நீங்கள் வீடுகளில் பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவன் அநேக ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறார். உங்க காதுல நீங்க கேட்ட பிறகு மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் பல விதங்களில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஜனங்களும் இருளில் இருக்கிறார்கள், பலவிதமான அழுத்தத்தில் காணப்படுறாங்க, விடுதலை பெற முடியாத வாழ்க்கையில் இருக்காங்க. அப்போ ஆண்டவரோடு கூட இருந்தவங்க அவர்கள் புறப்பட்டு போய் மற்றவங்களுக்கு சொன்னாதான் அந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும், கவலைகள் மாறி போகும், வேதனைகள் மறையும், தடுமாற்றம் இல்லாமல் வாழ்வாங்க. அதனால ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு இருள் போல உங்களுக்கு இருக்கலாம், நான் உங்களுக்கு ரகசியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க காதுல நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். உங்களுக்கு மறைவா சொல்லி கொடுக்கிற ஓமையாக உங்களுக்கு ரகசியமாக சொல்றது நீங்க புரிந்து கொண்டு போயிட்டு வெளிச்சத்துல சொல்லுங்க, ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. அடுத்து உங்க காதுல நான் போடுறல்ல வார்த்தைய, உங்களுக்கு நான் போடுற வார்த்தை, அதை வீடுகளில் போய் பிரசித்தம் பண்ணுங்கள் என்பதாக அநேகர் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. சில இடத்துல ஆண்டவர் சொன்னார் அவர்களுக்கு, இதை யாருக்கும் சொல்லாதீங்க. நிறைய வேதத்துல படிக்கிறோம். இப்பொழுது இந்த வார்த்தைகளை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட சத்தியத்தை, இப்படிப்பட்ட விடுதலையின் வார்த்தையை, மகிழ்ச்சியின் வார்த்தையை, சமாதான வார்த்தையை, இதுவரைக்கும் நாங்கள் கேட்காத அனுபவிக்காத வார்த்தையை அது எப்படி வெளியில சொல்லாம இருக்க முடியும்? நாங்கள் பெற்ற அந்த மகிழ்ச்சி மற்றவர்களும் பெற வேண்டும் என்று அவர்கள் போய், ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னாலும் பல இடங்களிலே போயிட்டு அவங்க பிரசித்தப்படுத்தினார்கள். எவ்வளவு பேர் விடுவிக்கப்பட்டாங்க. இந்த காலையில் உங்களுக்கு விடுதலை வேணுமா? சமாதானம் வேணுமா? பாதுகாப்பு வேணுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? தேவ ஊழியர்கள் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லும் போது கவனமாய் கேளுங்கள். உங்கள் வீடுகளுக்கும் உங்கள் காதுகளில் தொனிக்கும் போது கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி